ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. இப்போ போய் மெடிக்கலில் போய் வாங்கி வரணும். பார்க்கணும். சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் புடவை சாஃப்ட் சில்க் சாரி. இது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிற சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அம்மா மூஞ்சி பார்த்தாலே வந்து தெரியும் கொஞ்சம் லைட்டாக டல்லாகவே இருக்காங்க இல்லையா. சரி திருப்பி இன்னொரு வாட்டி வந்து ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு எதனா போகிற மாதிரி இருந்தால் பிளான் பண்ணிட்டு போகலாம். ஓகேவா? மாத்திரம் நான் வீட்டுக்கு மிளகாத்தூள் சுத்தமாக ஆயிடுத்து தெரியுமா. அது வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அந்த அரிசனம் வரலாம், 4 கிலோ வந்து அரிசனம் வரலாம். அப்புறம் வந்து நம்ம அதிகமாக ஜாமான் வரனத்துக்கு வந்து நம்ம 1/2 கிலோ 1 கிலோ வந்து அரைச்சிக்கலாம். சுத்தமாக குழம்புக்கு மிளகாத்தூள் நம்ம வந்து கூடமே என்னாலும் பண்ணவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சரி வாங்க ஃபஸ்ட்டு உங்களை ஹாஸ்பிட்டலில் காட்டு, அதுக்கப்புறம் மற்ற எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே பார்க்கலாம். என்ன போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்னென்னலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. இப்போ போய் மெடிக்கலில் போய் வாங்கி வரணும். சரி நான் அப்போ இன்னும் மெடிக்கலில் போய் வாங்கிட்டு வரேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்க என்ன. சரிம்மா. நான் நெக்ஸ்ட்டு என்ன மல்லிகை கடைக்கா மிளகா செலவு கொஞ்சம் அடைக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கி நிற்கிறேன். அந்த கடையில் போனால் கூட்டம் வந்து அதிகமாக இருக்குது. இங்கே வேறு வாங்க முடியாது, நிற்கவே முடியல இல்லையா. சரி இங்கே வந்து நம்ம கூட்டம் இல்லாத இடத்துல வாங்கிக்கலாம் சொல்லிட்டு வாங்குறோம்மா. நான் வந்து மிளகா ஜாமெல்லாம் போடுறாங்க. காலையில் அப்படியே அரிசி எடுத்துன்னு போகிறேன். சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே ஜெயஸ்ரீ வந்து இப்போ பானிபூரி சாப்பிட்றாங்க சாப்பிட்டுங்கிறாரு. அப்போ வந்து மிளகாத்தூள் அரைக்கிறாங்க. எனக்கு நான் வந்து மிளகாத்தூள் அரைச்சி எனக்கு டெஸ்ட்டாக ப்ராப்ளம். அப்பப்போ வந்து தும்பிக்கின்னு இருப்பேன். நீ வேறு படம் சரி சொல்கிறியா, நீ உட்காந்து இருப்பாப்பா சொல்லிட்டு அவங்க தான் அரைக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மிளகா வந்து அரைச்சிட்டாங்க. ஒரு வழி வந்து மிளகா அரைச்சிங்களா அரைச்சிட்டாங்களா அவங்க பாருங்க. அரைச்சி அவங்களே கவர் கட்டுறாங்க. இது வரைக்கும் நான்லாம் வந்து அரைக்க வந்தால் எனக்கு வந்து தும்பல் அதிகமாக வந்து வர ஆரம்பிச்சிடும். அது வந்து சூப்பராக வந்து அரைச்சிட்டாங்க. நைட்டு வந்து உங்களை மாத்திரை போட சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க வந்து என்னென்ன சாப்பிட சொன்னாங்கன்னா, சுடு தண்ணி வந்து நல்லா ஆற வச்சு குடிங்கம்மா, அதில் வந்து பச்சை தண்ணி சேர்க்காம குடிங்க, அதுக்கப்புறம் கஞ்சி ரசம் அந்த மாதிரி வந்து சாப்பிடுங்கம்மான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ வந்து போது பண்ணி ரசம் வைக்க முடியும்னு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க. தண்ணி ஊற்றுன சோறு தான், கஞ்சி தான் இது. ஆனால் சுட சோறு தண்ணி ஊற்றி சாப்பிட்றேன். தொட்டுக்கு என்னன்னு பாருங்க, மாங்காய் ஊறுகாய். மாங்காய் ஊறுகாய் நல்லாக்குதா, சூப்பராக இருக்குது. மாங்காய் ஊறுகாய் பழையதுக்கெல்லாம் கிடச்சிங்கன்னா கொஞ்சம் திட்டமாக நம்ம சாப்பிட்டுட்டு நாட்டுக்கு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தான் இருந்தால் நம்ம ஆயுத பிடிச்சிக்க தலையில் தண்ணி ஊற்றின்னு வந்துலாம் வேலை பண்ணலாம். அந்த தலையில் தண்ணி ஊற்றுனா வந்து இன்னும் அதிகமாக வந்து மண்டை தலைவலி உருவாகிட்டு தலைவலி மூக்கெல்லாம் வந்து அடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடிலாம் எனக்கு ஒன்றுமே இல்லை. ஆமாம் அந்த தலைவலி எப்படி எனக்கு ஃபஸ்ட்டு தலையே திறக்க முடியல, கண்ணு அந்த அளவுக்கு மின்னு தெரிய ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறம் அப்பா இட்டு போய் நீங்கள் ஊசி ஆச்சுன்னு ஒன்று போட்டுனான்னு சொல்லிட்டு இட்டு போய் ஊசி போட்டு மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு வராங்க. சரி சரிம்மா, சரி சாப்பிடுங்க. அம்மா ஊருக்கு போயிடறேன், பாய். போயாங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ். கட்டப்பா எத்தனை வச்சுன்னு உட்காந்து நான் ஊருக்கு போய் வர சொல்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை நாளாக வந்து நான் எத்தனை ஜாக்கெட் தைச்சிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு எத்தனை ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் வந்து நான் தான் வந்து தைச்சினேன். ஆமாம், இன்னும் கொக்கி தைக்கலாம் வந்து தச்சு தைக்கத்தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு பெரிய வேலையை. ஜாக்கெட் தைக்கிறது கூட எனக்கு பெருசாக தெரியல, கொக்கி தைக்கத்தான் பெருசாக தெரியுது. ஆமாம் பாருங்க அழகாக வந்து தைச்சிட்டேன். சூப்பராக தான் இருக்குது தச்சுக்கிறேன். அம்மா வந்து செக் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு எப்படி தைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா தான் தைச்சிருக்கிற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்லதாங்க. இது மாடல் எதுவும் வைக்கல, நார்மலாக தைச்சிக்கிறா. ஆமாம், இது வந்து கஸ்டமருக்கு தைச்சி கொடுத்தது. இது வந்து பெரியம்மா கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், ஜாக்கெட் வெட்டி தைக்க சொல்லி. ஆமாம், இதுக்கு வந்து லைனிங் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்க. இதில் வந்து நீல கலர் ப்ளவுஸ் வரும், அதனால் வந்து நீல கலர் லைனிங்கு. அப்புறம் தனியாக நார்மலாக ஒரு நார்மல் ப்ளவுஸ் ஒன்று தைச்சி கொடுங்க லைனிங் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நார்மல் ப்ளவுஸ் ஒன்று, இது ரெண்டா பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து தைச்சி கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாக்கு எடுத்து வச்சு அம்மா வந்து எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படி சொல்லியிருந்தாங்க. மற்றவங்க தான் டிசைன் வச்சு தைக்க முடியல, நம்ம வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு தான். அம்மாவுக்கு டிசைன் வச்சு தைச்சா அவங்க 4 திட்டு கூட வாங்கிட்டு போயிடலாம். அதனால சொல்லிட்டு அம்மா வேணான்னு சொல்லி நான் வந்து தைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாதாங்க. அதுக்கப்புறம் அம்மா வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படி மாதிரி சூப்பராக இருக்குது, போட்டு பார்த்து சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வந்து வரும், அதுக்கு வந்து அம்மா போடுறேன் நீ கொக்கி தைச்சு தாமான்னாங்க. கண்டிப்பாக அவங்க வந்து கொக்கி தைச்சு தரமா. அத்தியா வந்து ஊருக்கு வந்திருந்தா ஃப்ரெண்ட்ஸ், அவ வந்து எனக்கு 2 புடவை தைச்சு கொடு அப்படின்னு சொல்லி சொன்னா. 2 புடவை தந்து கொடுத்து ஜாக்கெட் வெட்டி தைச்சு கொடு, அதுக்கு லைனிங்லாம் வச்சு தைச்சு கொடு சொல்லிக்கிறேன். பார்க்கணும். சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ் அந்த புடவை சாஃப்ட் சில்க் சாரி. இது ஒரு 4 நாளைக்கு தான், ஒரு 5 நாளைக்கு தான் கட்டலாமே. அதுக்கப்புறம் அதோட மதிப்பு வந்து குறைஞ்சி போகுது. ரோஸ் கலர் பிளவுஸு, இதுக்கெல்லாம் லைனிங் நாமளே எடுத்து வச்சு தைக்கணுமா. விழுப்புரம் போனா இதெல்லாம் வந்து தொட முடியும். ஆமாம்,
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த saree எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்காமா? நல்லா இருக்குது. இதுக்கு வந்து பால் ரோஸ் கலரு, கொஞ்சம் வெலூர் ரோஸ், பால் ரோஸ் கலர் கிடையாது, வெலூர் ரோஸ். ஆமாம். இந்த கலர் வந்து ப்ளவுஸு. ஆமாம். ஒரு ப்ளவுஸ் வந்து பஃப் வச்சு இன்னொரு ஜாக்கெட் வந்து நம்ம இஷ்டப்படி தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டேன். கழுத்துல நம்மளோட இஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். எது வச்சு தைச்சாலும் நாம தான். ஓகே, தச்சு கொடுங்க. அது மற்றமுன்னா சுடிதார்லாம் நிறைய வேறு வாங்கி வீட்டில் வச்சுக்கிறேன். வந்து பிடிக்கணும். ஆமாம், புது சுடிதார் தான் எல்லாம் வந்து கை கொஞ்சம் பிடிக்கிறது, இடுப்பு கொஞ்சம் நம்ம சைடில் கொஞ்சம் பிடிப்பாங்க இல்லையா, டைட்டு பிடிச்சி கொடுக்குறது வாங்கி வச்சிரு. இப்போ இதெல்லாம் இந்த 3 புடவை வந்து ஜாக்கெட் வெட்டி தச்சிடணும் மேடம். 3 புடவை. இப்போ வந்து இதுல 4 ஜாக்கெட் இருக்கு. ஓகேவா, இதுல 4 ஜாக்கெட் வந்து தைக்கிறதுக்கு இருக்கு. அப்புறம் வந்து இது ஒரு ஜாக்கெட்டு வெட்டி கட்டி வச்சிருக்கேன். ஏன்னா தனித்தனியா வச்சா மிஸ் ஆயிடும் இல்லையா ஒரு பீஸ், அதனால வந்து வெட்டி வச்சிருக்கேன். அது வேணும் உண்மைதாம்மா. எப்பவுமே வெட்டினா வந்து அதோட துணி வந்து அப்படியே சேர்க்க தச்சு வச்சிடணும். உண்மையாக நீ கட்டி வச்சா நம்ம தைக்கும் போது ஞாபகம் டக்குன்னு வந்து நம்ம வந்து தச்சுக்கலாம். நீ கை ஃப்ரெண்ட்ஸ், கைக்கு வந்து லைனிங் பிளவுஸையும் வந்து வெட்டி வச்சிருக்கேன். அழகா வந்து மடிச்சு வச்சுட்டு இது வந்து முன்னாடி பின்னாடி அந்த இது வந்து அழகா வெட்டி பார்த்தீங்களா பின் போட்டு வச்சிருக்கேன். சூப்பர். வெட்ட பார்த்து பின் போட்டு வெட்டினேன், அதனால அதை வந்து கழட்டவே இல்லை, அப்படியே வச்சுட்டேன். சரிம்மா, எல்லாத்தையும் கரெக்டாக தான் இருக்கிற, உஷாராக தான் நம்ம தான் இருக்கணுமே. இதுக்கு வந்து கழுத்து பீஸ் தேவைப்படாது, நம்ம அடிச்சு திருப்போம் இல்லையா, அதனால வந்து கழுத்து பீஸ் வந்து தேவைப்படாது. அதனால அதே வந்து வேஸ்ட் தானே இது, அதனால இப்படியே வச்சு கட்டி வச்சிடலாம். மொத்தம் நம்ம கிட்ட எத்தனை ப்ளவுஸ் இருக்கு தைக்கிறதுக்கு வந்து இன்னும் ஒரு 5 இருக்கு. 3 புடவை இது வந்து 2 இது வந்து இருக்கு, 5 இது தைக்கணும். 2 தச்சு முடிச்சுக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் கொக்கி கட்டுங்க. இது ஆனால் உண்மையில ஜேஷ் வந்து கொக்கி கட்டது ரொம்ப பால்மாற கொக்கி உட்காந்து பொறுமையாக உட்காந்து நிதானமாக வந்து கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைம் நல்ல குணம் வந்தால் கட்டிடுவோம், ஒரு டைம் கெட்ட குணம் வந்தால் கட்டவே மாட்டேன். கொஞ்சம் பால் மாறினா கட்ட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா மதியம் ஆடு ஊற்றி போயிடுவாங்க இல்லையா, அதுக்கப்புறம் நான் என்னென்னலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது ஒரு வீடியோவாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தான் தெரியும் அவன் என்ன பண்ணுவேன்னு. நான் அப்படி போனோடனே அழகாக தலைக்காடி எடுத்து பாய போட்டு படுத்துருவா. படுத்து அப்புறமா எழுந்து வந்து கொஞ்ச நேரம் செல்லு கொஞ்ச நேரம் பார்ப்பான். செல்லு பார்த்து திரும்பி வந்து எதனா சாப்பிட்ணுன்னா வகுத்துக்கு சாப்பிட்ணுன்னா சாப்பிடுவா. அப்புறம் எதுவும் அதான் அதுவே சாப்பிட்றதுக்கு நினச்சா தான் சாப்பிடுவேன். அது எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன்னா அதுவும் சாப்பிட மாட்டேன், விட்டுடுவா. நான் வச்சுட்டு போகிற சோறு அப்படியே வச்சுட்டு போன மாதிரியே தான் இருக்கும் ஏனத்தில். ஏமா சாப்பிடலன்னா சாப்பிட்லம்மா அப்படி வந்து சோகமாக சொல்லுவாள். எனக்கு வந்து அவள் சொல்ல பார்த்து பண்ண இது சேட்டை எல்லாம் எனக்கு வந்து மனசில் தோணாது. பாப்பா சாப்பிடலன்னு ஒரு எண்ணம் தான் எனக்கு வரும். சரி சாப்பிடுமான்னு சொல்லுவேன். சாப்பிட்ட பிறகு என்னென்னா திரும்பி இன்னும் ஒரு நேரம் செல்லு பார்ப்பா. செல்லு பார்த்து நம்ம இருக்கிற மேங்கொண்ட வேலையை வந்து செய்வா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப போயின்னு இருக்குது. டெய்லி ரொட்டீனா இதான் வந்து போயிருக்கு. நம்ம தனியாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சொல்கிறதோட பார்க்கறது வந்து சுவாரஸ்யமாக இருக்கும், பார்க்கலாம். அதான் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு நேரம் ஒரு மாதிரி இருந்தால் கற்றுவேன். எப்படிமா என்னம்மா இதுமாதிரி வேலைலாம் செய்யாத போகிறேன், நீ மிஷின் வாங்கி வச்சு இந்த துணிலாம் வாங்கி வச்சுக்கிது தைன்னு சொல்லுவேன். தப்பும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், தைக்க போய் உட்காருவேன், எங்காட்டி வேறு என்ன வேலை வரும் அப்படியே அதை மூடி வச்சுட்டு வந்து அந்த வேலையை செய்வேன், அப்படியே அதை மறந்துடுவேன். அப்படிதான் இருக்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி ஜெயஸ்ரீ சொல்கிற மாதிரி அந்த ஒரு வேலையை அவன் என்ன வேலை செய்கிறேன் நாடு போயிட்டு போகும்போது நீங்கள் வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவன் என்ன பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு. நீ மட்டுமா பார்ப்பீங்க, அம்மாவை கூட சேர்ந்து பார்ப்பாங்க. சரிம்மா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அம்மாவுக்கு வந்து இப்போ வந்து உடம்பு பரவாயில்ல, சரியாயிடுச்சு. அவங்க பேச பார்த்தே வந்து உங்களுக்கு தெரியும். பரவாயில்லம்மா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம கிராமத்து பொண்ணு சன் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மீட் பண்ணல. இப்போ வந்து போயிட்டு டாடா பாய்.